ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி காலமே விலைக்கு வந்தாச்சு. விலை ஃபுல்லாகவே பேரக்காய். அன்றைக்கி எங்கள் விலையில் எந்த ஒரு இடத்துலையுமே பேரக்காய் மரம் இல்லை. இந்த வவ்வால் எங்கெண்டலாமல் கொண்டு வந்து விலை ஃபுல்லாக பேரக்காயாக கிடக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எங்கே பார்க்க போவோம்? ரம்பூட்டானை நட்டால் ரம்பூட்டானை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த இடத்த கிளச்சிட்டு தென்னைக்கு கூட என்னெல்லாம் பழச்செடிகளோ இல்லை வேறு மரங்களோ வைக்கலான்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கன்னு. யாருமே கமெண்ட் பண்ணலை. இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்களாவது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என்னெல்லாம் செடி வச்சா நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. தென்னை மரம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. அது கூட வேறு என்னெல்லாம் செடி வைக்கலான்னு உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுவே எனக்கும் ஃபஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி செடி நடியது, அதை பராமரிக்கிறதுன்னு சரி எல்லாமே எனக்கு ஃபஸ்ட் டைம் தான். அதனால் எனக்கு ஐடியா கொஞ்சம் தாருங்க. அப்படியே கொஞ்சம் மரிச்சினி கிழங்கு அதை பிடுங்கிட்டு போகலாம் அப்படின்னு. இது விளையலை, இப்போதைக்கு வீட்டு தேவைக்கு 1-2 எடுத்துகிட்ருக்கோம், பார்த்தாலே தெரியும். ஏன்னா இனி இதை ஃபுல்லாகவே கிளச்சிட்டு நம்ம வேறு செடி வைக்கிறதா இருக்கிறதுனால எல்லாமே ஒரேடியாக நட்டுறணும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போதைக்கு தேவைக்கு மட்டும் 1-2 கிழங்க வீட்டு தேவைக்கு எடுத்துக்கிறேன். உங்கள் ஐடியாவை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எந்த செடி வச்சா நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. இந்த வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக நம்ம எல்லா செடியும் வாங்கிறதுக்கு கடைக்கு போகணும். அதனால் மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டு மூட்டில் இவ்வளோ மரிச்சினி கிழங்கு தான் கிடச்சிருக்கு. இது ஒரு 6 மாதம் ஆகும். ஆனால் நாங்கள் ஒரு 3 இல்லைன்னா 4 மாதம்தான் இருக்கும். அதுக்கு முன்னாடியே பிடுங்கிட்டோம். அதான் கொஞ்சம் விளைச்சல் இல்லை. இப்போதைக்கு ஓகே அப்படின்னு சொல்லி பிடுங்கிருக்கு. அவ்வளோதான், எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.